நீ கவலைப்படாத அனு. சந்தோஷ் நான் தனியா மீட் பண்ணி பேசி காரணத்தை கண்டுபிடிக்கிறேன். அடிச்சவன் கிட்ட போய் ஏண்டா அடிச்சேன்னு காரணத்தை கேட்கறத விட அடிப்பட்டவங்க கிட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். நான் உடனே போய் பல்லவிய பாக்குறேன். அனு ப்ளீஸ், நீ அதெல்லாம் எதுவும் செய்ய தேவையில்லை. நானே பல்லவிய போய் பார்த்து பேசிட்டு வரேன். நீ கவலைப்படாம இரு. சந்தோஷ் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரின்னு ஒரு வார்த்தையால சமாதானம் சொல்ல முடியாது பல்லவி. இருந்தாலும் சாரி. அனு இந்த இன்சிடென்ட்னால ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா பல்லவி. சந்தோஷ் இப்படி மாறிட்டானேங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களையே இப்படி மனசு வேதனை பட வச்சுட்டானேங்கிற வலி இன்னொரு பக்கம். அவ அழுது ஓயவே இல்லை. எதுக்காக சந்தோஷ் இப்படி நடந்துக்கிறான்னு ஒண்ணு புரியாம நாங்க எல்லாருமே குழம்பி போயிருக்கோம் பல்லவி. சந்தோஷ் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். சந்தோஷ்க்கு கார்த்தி மேல கோவம் இருக்கு. அதான். சொல்லு கார்த்தி, என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஆமா ஆண்டி, சந்தோஷுக்கு என் மேலதான் கோவம். ஒரு நாள் ட்ரிங்க் சாப்பிட்டு வந்துட்டு இருந்தான். நான் கூப்பிட்டு கண்டிச்சேன். அதுல இருந்து அவன் என்ன பார்த்தாலே சண்டை போட்டுட்டு இருக்கான். பாத்தீங்கல்ல, கார்த்தி மேல இருக்கிற கோவத்தை தான் என் மேல காட்டியிருக்கான். நம்ம நல்லது சொன்னா கேட்டுக்கணுமே தவிர கோவப்படக்கூடாது. சந்தோஷ் ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. விடுங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள் அந்த மாதிரி. அதுவும் இல்லாம வயசு அப்படி. அவங்களுக்கு என்னதான் நல்லது சொன்னாலும் எல்லாமே தப்பா தான் தெரியும். யூர் ரைட். சரி ப்ளீஸ், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்ல ருக்கு. அப்ப நாங்க கிளம்புறோங்க. ருக்கு, லெட்ஸ் கோ. ருக்கு, சொல்லுங்க. அனு கிட்ட சொல்லிடுங்க, என்ன நினைச்சு எதுவும் வருத்தப்பட வேண்டான்னு. நான் என்னைக்குமே அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஓகே, தேங்க்யூ so much. வரேங்க. பாய் கார்த்திக். என்ன பிரியா, அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்லப்பா. இல்ல, உன் முகத்துல ஏதோ கவலை தெரியுது. ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. பிரியா, உனக்கு படிக்கிற வேலை எதுவும் இல்லையா? அப்பா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, போய் படிப்போ. அவ படிக்கிற மூட்ல இல்ல. என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறா, ஆனா சொல்ல மாட்டேங்கிறா. என்ன விஷயம் சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, காலேஜ்ல ஏதோ டூர் போறாங்களாம். இவளும் போகணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒருவேளை பர்மிஷன் கேக்குறாளோ என்னவோ. அப்படியா? எப்ப போறீங்க? பணம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் பல்லவி கொடுத்துப்பா. அப்பாதான் ஓகே சொல்லிட்டார்ல, நீ போய் படி, எழுந்துரு. பிரியா இரு, உண்மையை சொல்லு. என்ன உன் பிரச்சனை? நான் தான் டூர் போக ஓகே சொல்லிட்டேன் இல்ல, அப்புறம் ஏன் உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல? நீ வேற ஏதோ சொல்ல வர, ஆனா என்கிட்ட மறைக்கிற. என்ன விஷயம் சொல்லு. என்ன தாத்தா பாட்டி ஏதாவது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? வீட்டுல ஏதோ பிரச்சனை என்கிட்ட சொன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் தீர்த்து வைக்க பாப்பேன். ஆனா யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. பல்லவி இவளை கொஞ்சம் திட்டா, அதை இவ மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா. பிரியா, நீ சொல்லு. அப்பா, அம்மா அனு ஆண்டி வீட்டுக்கு போனாங்க. அங்க அங்க என்ன ஆச்சு சொல்லு. சந்தோஷ் சொல்லு பிரியா. அம்மாவை வீட்டு விட்டு போங்க, உங்களை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டானா.
மனசு தாங்காம அழுதுட்டு இருந்தாங்க. எதுக்காக அப்படி பேசினானா? பல்லவி அழறத பார்த்து கார்த்தி தான் என் மேல உள்ள கோபத்தினாலதான் சந்தோஷ் ஒன்னு அந்த மாதிரி பேசிட்டான்னு சொன்னான். கார்த்திக்கும் சந்தோஷ்க்கு என்ன பிரச்சனை? கார்த்தி எதுவும் சொல்லல மாப்ள. நாங்களும் அதை கேட்டுக்கல. பல்லவி எங்க? பல்லவி ரூம்ல தான் இருக்கா. தேவையில்லாம பிரச்சனை எவ்வளவு பெருசாயிடுச்சு பாத்தியா? அவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த பாரு, தான் அம்மாவை சந்தோஷ் திட்டினதை பிரியாவால தாங்க முடியல. பல்லவி, ஆ வாங்க. எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, சின்ன தலைவலிங்க. நீ சந்தோஷ் பேசினதே நினைச்சிட்டு இருந்தா உன் தலைவலி எப்படி போகும்? அவன் சின்ன பையன், ஏதாவது தெரியாம பேசிருப்பான். இல்லைங்க, அவன் மனசுக்குள்ள ஏதோ காரணம் இருக்குமோன்னு தோணுது. இத்தனை நாள் அனு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் இப்படி பேசாத சந்தோஷ் இப்ப பேசுறான்னா என்ன அர்த்தம்? பாவங்க அனு, இந்த சந்தோஷால அவங்களுக்கு நிம்மதியே இல்ல. காலையில மார்க்கெட்ல அனுவோட ஃப்ரெண்ட் சந்தோஷ பத்தி சொல்லும்போது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுங்க. என்ன சொன்னாங்க? காலையிலேயே அந்த பையன் பார்ல உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறானா. ச்சே, ஏங்க அவன் அப்பா கொஞ்சம் கூட அவனை கண்டிக்கிறது இல்லையா? அவன் பேசுறதுல ரொம்ப திமிர் தெரியுதுங்க. அவன் மட்டும் என் பிள்ளையா இருக்கட்டும், வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பேன். நான் ஒருத்தி அவனை பத்தியே பேசிட்டு இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சுந்தரம் சைட்டுக்கு வர சொன்னா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ படுத்துக்க. ம், சரி. பிரியா, அம்மா தனியா இருக்காங்க, நீ போய் பாத்துக்க. ஓ, நான் வரேன் சார். சந்தோஷ் எதுவும் திட்டிடாதீங்க மாப்ள. வீட்டுல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்க தான் போறேன். பார்த்துட்டு வரேன். அனு, 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 அனு. என்னங்க, என்னாச்சு? சந்தோஷங்க. அவன் காலையில வீட்டுக்கு போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல. அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தெரியலங்க. அவனை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு பல்லவி ஆண்டி வந்திருந்தாங்க. அவங்களையும் அவமானப்படுத்தி அனுப்பிட்டாப்பா. ஆமாப்பா, இந்த சந்தோஷ் வீட்டுக்கு வர எல்லார்கிட்டயும் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறான். நில்லுடா. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க ராஸ்கல்? கேக்குறல? சொல்லுடா. ஏய், சொல்லுடா. சொல்லுடா. ப்ளீஸ் பாருங்க, அவனை விட்டுடுங்க. விட்டுடுங்க. போடா. அருஞ்சா. அம்மா. வேண்டாங்க. வாங்க. சொல்ற பேச்சு கேளுங்க. வாங்க. வாங்கப்பா, வாங்கப்பா. என்ன திமிரு? வாங்க. அப்பா.
அவன் பல்லவி கிட்டையும் கார்த்திக் கிட்டையும் நடந்துகிட்டது தப்பு இல்லைங்கிறியா? நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு. சந்தோஷத்துக்கு முன்னாலெல்லாம் எப்போது இத மாதிரி நடந்துட்டு இருக்கானா? சொல்லு ராஜாராமா. இல்ல, இப்ப அவன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறான்னா என்ன காரணமா இருக்கும்? நீ சொல்ல மாட்ட. ஏன்னா உண்மையை சந்திக்க உனக்கு எப்பவுமே பயம். அந்த பயம்தான் உன்னை இந்த அளவுக்கு பிரச்சனையில மாட்டி விட்டுருக்கு. உன்னை பத்தின உண்மையெல்லாம் சந்தோஷ்க்கு தெரிஞ்சிருக்குன்ற பயம் உனக்கு இருக்குல்ல? உண்மை தெரிஞ்சதுனாலதான் சந்தோஷ் இப்படி நடந்துக்கிறான்னா அவன் பக்கம் நியாயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படின்னா அவனை நீ அடிச்சது சரியா? சந்தோஷ் இப்படி நடந்துக்கிறதுக்கு அடிப்படை காரணமே நீ பண்ண தப்புதான். உனக்கு அவனை அடிக்கவும் கண்டிக்கவும் திருத்தவும் என்ன தகுதி இருக்கு? பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலையிலன்னு சொல்லுவாங்க. பெத்தவன் நீ செஞ்ச பாவத்தை உன் பிள்ளைய சுமக்க வச்சிட்டீங்க. இது உனக்கு அநியாயமா தோணலையா? நான் எனக்கு அது என்கிட்ட சமாதானம் சொல்லிட்டு இருக்கிறத விட உன் பையன் சந்தோஷ் கிட்ட போய் முதல்ல மன்னிப்பு கேடு. அப்புறம் வந்து தூங்கிப்பாரு, நிம்மதியா தூக்கம் வரும். என்ன பாக்குற? ஓ, இப்பவே போய் மன்னிப்பு கேடு. சந்தோஷ், ஐம் வெரி சாரி. என்ன மன்னிச்சிடு சந்தோஷ். உன் மனசுல என்ன இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா பேசு. உனக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். என்னங்க என்னங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரல. ஏன்? ஓ, சந்தோஷ் அடிச்சிட்டோமேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலைங்க.